வீரா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்மணி அந்த கார் டிரைவரை தனியாக கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத விஜி பார்த்துடுறாங்க. கண்மணி அக்கா செய்யறதே செய்யறேன், நல்ல ஆள் வச்சு செய்யக்கூடாதா? இப்படி சொதப்பி வைக்கிற ஆள் தான் நீ செட் பண்ணி வைப்பியா? ஐயோ பாவம்க்கா, ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்யாத ஆளுக்கிட்ட எல்லாம் கொடுத்து மாட்டிக்கிட்ட. விருந்தா தப்பிச்சிட்டாளா? கூட பிறந்த தங்கச்சிக்கே கொள்றதுக்கு திட்டம் போட்டிருக்கேனா? நீ எப்பேற்பட்ட ஆளுன்ட்டு போறாங்க விஜி. ஐயோ மேடம், என்னது இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுது? இந்த எல்லா விஷயம் தெரியுமான்னு கேட்குறாங்க டிரைவர். அவளுக்கு எல்லாம் தெரியும், அவளுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. சரி, அதை விட இனிமேலாவது கொடுக்குற வேலையை ஒழுங்கா செய்யுங்க. இப்படி கொடுத்த வேலையை கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களேன்னு கண்மணி அந்த டிரைவரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி அக்கா, இனிமே அடுத்த தடவை பிளான் போடும்போது ஒழுங்கா யோசிச்சு போடுக்கா. பிளான் போட்டதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் போல இருக்குங்கிறாங்க. நம்ம போட்ட பிளான் எல்லாமே இவளுக்கு தெரியும். பிருந்தாவை கடத்த சொன்னதுக்கு பதிலாக இந்த விஜயை கடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் நிறைய ஐடியா கொடுத்ததுக்கப்புறம் நானும் மாறிக்கிட்டேங்கிறாங்க கண்மணி. கண்மணி அக்கா, எதை செஞ்சாலும் சரியா பிளான் பண்ணணுக்கா. ஆனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணினீங்களாலும் அது பாதியில் கோட்டை விட்டுறீங்களே. சொதப்பலான்னு பிளான் போட்டு எப்படியக்கா உங்கள் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த போகிறீங்க? இப்படி விஜி வெறுப்பேற்றுற மாதிரி கண்மணி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பாரு விஜி, உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. வெறுப்பேற்றுற மாதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் ஒன்றும் திட்டம் போட்டால் எதுவும் செய்யலைங்கிறாங்க. ஐயா அக்கா, நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும். யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்த செய்யறத விட எல்லாருக்கும் முன்னாடியும் தெரிஞ்சு செய்யறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமாக்கா? பிளான் பண்ணி செய்யறதெல்லாம் சரிதான், ஆனால் எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு காட்டி கொடுத்துட்றீங்க. அதுதான்க்கா உங்கள் மிஸ்டேக்கு. சரிக்கா, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜி. திரும்பவும் விஜி வந்து அழுத்த நிறுத்தமாக சொல்லிட்டு போகிறாங்க. அக்கா, பிளான் பண்ணுறேங்கிற பேரில் யாராவது அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா முக்கியமான ஆளை தூக்கணுக்கா. அப்போ தான் கல்யாணம் நிற்கும். பொண்ணையும் மாப்பிளையும் விட அந்த கல்யாண வீட்டில் யார் முக்கியமோ அவங்கள தூக்கணுக்கா. அப்போ தான்க்கா கல்யாணம் நிற்கும். தெரியாமல் நீ பிளான் போட்டுக்கிட்டே இருக்கியாக்கான்ட்டு போகிறாங்க விஜி. அப்புறமும் திரும்ப வந்து ஒருவேளை நம்ம சொன்னது இந்த மரமட்டிக்கு புரிஞ்சிருக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜி வந்து மறுபடியும் அழுத்த நிறுத்தமாக சொல்கிறாங்க. அக்கா, இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காக நீங்கள் பெரிய மாமா ராமச்சந்திரன் மாமாவுக்கு எது கடத்திடாதீக்கா. அவர் பாவம் வயசானவர், சிவனேன்னு இருக்கிறாரு. அவர் தான் முக்கியமாக இந்த கல்யாணத்துக்கு முக்கியமானவர். அவர் தலைமையில் நல்லபடியாக கார்த்தி மச்சானுக்கும் உங்கள் தங்கச்சி பிருந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கணுமில்ல. நல்லபடியாக நடக்கட்டும்க்கா, எதுவும் சொதப்பி வச்சிடாதீங்கன்ட்டு போகிறாங்க விஜி. விஜி அந்த புறம் போயிட்டாங்களான்னு எட்டி பார்த்த கண்மணி திரும்பவும் டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, விஜி சொன்னது எல்லாம் கரெக்டு தான். பொண்ணையும் மாப்பிளையும் தூக்கிறத விட அவங்க அப்பாவை மெயினாக தூக்கிறது தான் சரியாக இருக்கும். மேடம், முதலாளிவா தூக்க சொல்கிறீங்க? ஆமாப்பா, முதலாளி தான் தூக்கணும். என் மாமனாரை தூக்கிடுங்க. அவள் தெரிஞ்சு சொன்னாலோ தெரியாமல் சொன்னாலோ, ஆனால் நமக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிருக்கா. மேடம், உங்கள் மாமனாரை தூக்குனா பிரச்சனை எதுவும் வந்துடாதே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வராது, நான் பார்த்துக்கிறேன். கோளாராக கூட்டிக்கிட்டு போய் எப்படியும் தூக்கிடுங்க. இந்த வேலையாவது கரெக்டாக செய்யுங்க. கல்யாணம் முடிகிற அடுத்த நாள் வரைக்கும் அவரை கட்டி போட்டு வச்சிருங்க. ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு தண்ணி இனி எதுவும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க கண்மணி. சரி மேடம், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், எந்த பிரச்சனையும் வராமையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அங்கேருந்து வராங்க. திரும்பவும் கண்மணியும் டிரைவரையும் பார்த்துட்டு சிரித்துக்கிட்டே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்பாடா, எப்படியோ பிளான் போட்டு கொடுத்தாச்சு. எங்கள் குடும்பத்தை அழைச்ச ராமச்சந்திரன் மாமாவுக்கு சரியான பதிலடி கொடுக்கறக்கு கண்மணி வந்து சேர்ந்திருக்கா. கண்மணி அக்கா, உங்களை வச்சே நான் பெரிய பெரிய திட்டம் போட்டிருக்கலாம். இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சதே அதுக்காக தானே. எப்படியோ எனக்கு சிரமம் இல்லாமல் வேலை இல்லாமல் வச்சிருக்க நீ. ஒவ்வொரு ஐடியாவா உனக்கு கொடுத்தா நீ அதை செஞ்சிடுற. இருந்தாலும் ஆளுகளை வச்சு சொதப்பி வைக்கிறதா. ஆனாலும் அழிஞ்சாலும் நல்லது தான், நீ மாட்டிக்கிட்டீனாலும் நல்லது தான். ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியோக்கா இந்த கல்யாணமும் நிற்கணும், ராமச்சந்திரன் மாமாவையும் நீ தூக்கணும். தூக்குனது மட்டும் இல்லாமல் அவர் கதையும் முடிக்கணுக்கா. அப்போ தான் நான் நினச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறாங்க விஜி. கண்மணி சொன்ன மாதிரியே அந்த டிரைவர் வேறொரு குரலில் ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், உங்கள் குடோனில் திருடம் போதுட்டா, நாங்கள் அடைச்சி வச்சிருக்கோம், சீக்கிரம் வாங்க சார், அவனை பிடிச்சிடலாம், போலீஸோட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா? அவன் யாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போலீஸ்க்கு தகவல் சொல்லலாம், இதோ இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த குடோனுக்கு போகிறாங்க. பேட்டரி லைட் எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் குடோனை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க ராமச்சந்திரன். டக்குன்னு சட்டர் போட்டுடுறாங்க. போட்டதும் ராமச்சந்திரனுக்கு ஒன்றுமே புரியல. யாருன்னு கேட்குறாங்க. அடையாளம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ராமச்சந்திரனை கட்டி போட்டு மயக்கம் கொடுத்துட்றாங்க. ராமச்சந்திரன் அங்கங்கே தேடி பார்க்குறாங்க மாறன். அப்பா அவ்வளோ அவசரமாக எங்கே போயிருப்பாரு, எங்கே போனார்னு தெரியலையே. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது. அப்பா நிச்சயமாக நம்மக்கிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லாமல் போயிருக்காருன்னா அப்போ வேறு ஏதோ பின்விளைவு இருக்குது. எங்கே தான் போகிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மாறன் அந்த பக்கமாக போய் பார்க்குறாங்க. கார் எடுத்துக்கிட்டு ராமச்சந்திரன் அவசரமாக போனதை பார்த்துட்டு இருந்த வள்ளி ஓடி வந்து சொல்கிறாங்க, அப்பா எங்கேயோ கார் எடுத்துகிட்டு போனாருடா, ஆனால் எங்கே போனாருன்னு சொல்லாமல் போகிறாரு, என்னன்னு போய் பார்த்துட்டு வா. இப்போ முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் அப்பா இல்லாமல் எப்படிங்கிறாங்க வள்ளி. சரியத்தை, நீ யார்கிட்டையும் இதை பற்றி எதுவும் சொல்லாத, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு மாறன் உடனே குருவா ராமச்சந்திரனோட ஃபோன் எங்கே சுவிட்ச் ஆஃப் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே மாறன் பின்னாடியே போகிறாங்க. அங்கே ஒரு குடோனுக்கு போயிருக்காங்க. அந்த குடோனில் மாறன் போனதும் அங்கே ராமச்சந்திரனை கட்டி போட்டிருக்கிறதா பார்த்தா மாறன் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. மாறன் வந்துட்டாண்டா, இவனையும் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ரவுடிங்க மாறனை அடிக்கிறாங்க. ராமச்சந்திரன் மயங்கி கிடைக்கிறத பார்த்த மாறன் ரவுடிங்களை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு ராமச்சந்திரனை காப்பாற்றி எப்படியோ ஒரு வழியாக மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.